பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புக்குரிய பிரே டிவினர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரே டிவி வழங்கும் மனாபிர் இஸ்லாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இஸ்லாமிய புனித தலங்களில் நிகழ்த்தப்படுகின்ற ஹுத்பாக்களை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியை பல வருட காலங்களாக பிரே டிவினர்களுக்கு வழங்கி வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த வாரம் முதலாவதாக புனித மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் நிகழ்த்தியிருந்தார்கள். அவருடைய ஹுத்பாவின் தலைப்பு கழிந்து போகுகின்ற நேரங்களை நல்ல விடயங்களில் பயன்படுத்திக் கொள்வோம் என்பதாகும். அல்லாஹை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு, அல்லாஹுடைய அடியார்களே, காலங்கள் மாறுவதில் மனிதன் படிப்பினை பெற வேண்டும். மனிதனுக்கு படிப்பினை இருக்கிறது. இரவு பகல் மாறி மாறி வருவதிலே படிப்பினை இருக்கிறது. நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்கள் கடும் உஷ்ணமான நாட்களாக இருக்கின்றன, சூடான காலமாக இருக்கின்றன. இப்படியான காலத்தில் நாங்கள் இந்த கால நேரங்களை இவ்வாறு நாங்கள் செலவழிக்க வேண்டும், நல்ல விடயங்களில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். நாங்கள் வாழக்கூடிய இந்த உஷ்ணமான நாட்கள் கடும் சூடு நிறைந்த நாட்களாக, வெப்பம் நிறைந்த நாட்களாக காணப்படுகின்றது. இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். இந்த உஷ்ணத்தின் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினை கண்ணோட்டத்தோடு நாங்கள் இந்த உஷ்ணத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த உஷ்ணங்கள் எங்களுக்கு நரகத்துடைய நெருப்பை எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போன்று நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கக்கூடிய விடயங்களை செய்வதற்கு எங்களுக்கு இந்த உஷ்ணம் எங்களை ஞாபகப்படுத்த வேண்டும், எங்களை தூண்ட வேண்டும். ஹதீஸ்லேயே வந்திருக்கிறது, புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள், நரகம் அல்லாஹ்விடத்திலே சொன்னதாம், யா அல்லாஹ், நரகத்துடைய சில பகுதிகள் என்னை சாப்பிட்டு விட்டன, நரக நெருப்பு என்னை சாப்பிட்டு விட்டு, நரகமே சொல்லும் அல்லாஹ்விடத்திலே. அப்போது அல்லாஹு தாலா அந்த நரகத்துக்கு 2 மூச்சுக்கள் விடுவதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதில் ஒன்று குளிர்காலத்தில், மற்றது கோடை காலத்தில். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், கோடை காலத்தில், சூடு காலத்திலே நீங்கள் காணக்கூடிய அந்த உஷ்ணம் இருக்கிறதே, அது நரகத்துடைய உஷ்ணங்களின் ஒரு பகுதியாகும் என்று சொன்னார்கள். அதே போன்று குளிர்காலத்தில் நீங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய அந்த குளிர் இருக்கிறதே, அது நரகத்துடைய கடும் குளிர்களில் ஒரு பகுதியாகும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிரும் சூடும் நரகத்திலிருந்து வெளியாகக்கூடியவை என்பதை ஹதீஸினூடாக சுட்டி காட்டினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, உஷ்ணம் அதிகரித்து விட்டால் அந்த காலகட்டத்தில் லுஹர் தொழுகையை சற்று நீங்கள் தாமதித்து, அதாவது அசருடைய நேரம் கலாவா செய்ய முடியாது, அசருடைய நேரம் வருவதற்கு முன்னால் சற்று அந்த லுஹர் தொழ வேண்டிய, வளமையாக தொழ வேண்டிய நேரத்தை விட கொஞ்சம் தாமதித்து தொழுங்கள். ஏன் காரணம் என்றால், அந்த உஷ்ணத்துடைய நேரத்தில் வெளிப்படுகின்ற அந்த சூடாகிறது, அது நரக நெருப்புடைய ஒரு பகுதியாகும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே மனிதனை அழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு குளிரும் நரகத்திலிருந்து வெளியாகக்கூடியவைகளாகும். மனிதனை அழிவின் பால் இட்டு செல்லக்கூடிய ஒவ்வொரு உஷ்ணமும் அது நரக நெருப்புடைய சூடாகும். இமாம் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யாரு சூடை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நரகத்துடைய சூடை உணர வேண்டும், ஞாபகம் செய்ய வேண்டும். ஏன், நாளை கியாமத்துடைய நாளையில் சூரியன் மனிதனுடைய தலைக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தப்படும். சூரியனுடைய வெப்பம் அதிகரித்துவிடும். எனவே உலகத்துடைய வெயிலை, சூட்டை யாரால் தாங்க முடியாதோ அவர்கள் நரகத்துக்கு எட்டுச் செல்கின்ற அமல்களை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்ள வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏன், அந்த நரக நெருப்பை விட்டும், அந்த கியாமத்துடைய நாளுடைய உஷ்ணத்தை விட்டும் யாராலும் தப்பிக்க முடியாது. ஒரு கவிதையை சொல்கிறார்கள், நீ உன்னுடைய மனோ இச்சையின் பிரகாரம் நீ வாழுகின்ற போது, பாவங்களை செய்கின்ற போது நரகத்தை நீ மறந்து விட்டாய், உலகத்துடைய வெயிலை நீ தவிர்த்து கொள்கிறாய். நீ உஷ்ணம் நிறைந்த பூமியில் தான் அடக்கப்பட இருக்கிறாய் என்பதை நீ புரிந்து கொள்ளாமல் உலகத்துடைய உஷ்ணத்தை நீ தவிர்த்து கொள்கிறாயே என்ற கவிதையை படித்துவிட்டு, அமீருல் முஃமினீன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் ஒரு சமூகத்தை பார்த்து, ஒரு கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் ஜனாசாவை சுமந்து செல்கின்ற போது வெயில் படக்கூடாது என்பதற்காக வேண்டி நிழலை நோக்கி சென்றார்கள். அவருடைய உடம்பில் புழுதி பட்டு விடக்கூடாது, வெயில் பட்டு விடக்கூடாது என்று நிழலை ஒதுங்குப்புறமாக சென்றார்கள். இதை பார்த்துவிட்டு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழுதார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள்,
யாரு தன்னுடைய முகத்தில் வெயில் படுகின்ற போது, உடம்பில் புழுதி படுகின்ற போது அவர் தன்னுடைய உடம்புக்கு, அதாவது உடம்பிலே அழுக்கு ஏற்பட்டு விடும், உடம்பு கருத்து விடும் என்று யாரெல்லாம் பயப்படுகிறார்களோ, அப்படியான மனிதனே, நீ மரணத்துக்கு முன்னால் அந்த மறுமையுடைய நாளுக்காக வேண்டி தயார் செய்து கொள். அல்லாஹ் உன்னை வீணாக படைக்கவில்லை. உலகத்துடைய உஷ்ணத்தையும் உலகத்துடைய புழுதியை முன்னால் தாங்க முடியாதென்றால் மறுமையுடைய உஷ்ணத்தையும் புழுதியும் எப்படி தாங்கப் போகிறாய் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய நாட்டுடைய அரசு இவ்வாறான நாட்களிலே ஜும்மாக்களை, ஹுத்பாக்களை, தொழுகைகளை இலகுவாக செய்து கொள்ளுமாறு பணித்திருக்கிறார்கள். ஏன் அது ஷரியத்துடைய நோக்கங்களை கவனத்தில் கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் இலகுவை விரும்பக்கூடிய மார்க்கமாக, சிரமத்தை தவிர்க்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை தொழக்கூடியவர்கள், உம்ராவுக்கு வரக்கூடியவர்களுக்கு அவருடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு உஷ்ணத்தின் மூலமாக அவர்களுக்கு பேராபத்துக்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி ஜும்மாவையும் தொழுகையும் சாதாரணமாக செய்து கொள்ளுமாறு எங்களுடைய அரசு பணித்திருக்கிறது. மனிதர்கள் தான் முதன்மைப்படுத்தப்படக்கூடியவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த அடிப்படை இந்த நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அல்லாஹு தாலா கபூல் செய்து கொள்வானாக, அவர்களுக்கு சிறந்த கூலியை வழங்குவானாக. உம்ரா ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற பணிகளின் ஊடாக அல்லாஹ் அவர்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக என்று துவா செய்துவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உஷ்ணமான காலம் முடிவடைகின்ற போது, உஷ்ணமான காலம் நெருங்குகின்ற போது எங்களுக்கு ஒரு விடுமுறை வழங்கப்படுகிறது. மன நிம்மதி அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, உலகத்துடைய வேலைப்பழுக்களிலிருந்து சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, பொறுப்புகளை விட்டு சற்று நீங்கி கொஞ்சம் ஓய்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கோடை கால விடுமுறை வழங்கப்படுகிறது. சந்தோஷமான நிகழ்வுகள், திருமண வைபவங்கள் நடைபெறுவதற்குரிய சந்தர்ப்பமாக, அதே போன்று சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வதற்குரிய சந்தர்ப்பமாக இந்த கோடை லீவை நாங்கள் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்கின்றோம். எனவே இந்த லீவை யாரு, இந்த கோடை கால விடுமுறை யாரு நல்ல அமல்களில், நல்ல விடயங்களிலே செலவழிப்பார்கள், அவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும். ஒரு கவிதையை சொல்கிறார்கள், கண்கள் கண்ணீர் வடிக்குகின்றன, ஏன் நான் அழக்கூடாது? என்னுடைய நேரங்கள் காலங்கள் சென்று கொண்டிருக்கிறது, அதை நான் வீணாக்கிவிட்டால் நான் ஏன் அழக்கூடாது? வீணான மோசமான விடயங்களை கழித்து விட்டால் நான் நஷ்டத்தில் ஏன் அழக்கூடாது என்ற கவிதை படித்துவிட்டு இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி சொன்ன கருத்தை சொல்கிறார்கள். ஒரு மனிதன் எப்போதும் தான் வாழுகின்ற காலத்துடைய சிறப்பு, அதனுடைய நேரத்துடைய பொறுமதியை கவனத்தில் கொண்டு அவனுடைய நேர காலத்தில் ஒரு வினாடியை கூட வீணடிக்கக்கூடாது. ஒரு மனிதன் பாதுகாக்க வேண்டியது அவனுடைய நேரம்தான் வீணாக கழிந்துவிடக்கூடியதாக இருக்கிறது என்ற கவிதையை படுத்திவிட்டு, ஒரு புத்திசாலி எப்போதும் எப்படி அவருடைய நேரத்தை அவர் வீணாக்குவார், கால நேரங்களை வீணடிப்பார். யார் நேரத்தை வீணடித்து விடுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை சந்தித்து விடுவார்கள். நேரத்தை வீணடிக்கக்கூடியவர்களே, கால நேரங்கள் செல்வதை கொண்டு நீங்கள் படிப்பினை பெறக்கூடாதா? காலங்கள் செல்கின்றன சந்தோஷமாகவும், காலங்கள் என்பன சில நாட்களாகும், அது சென்றுவிடும். சென்றதுக்கு பின்னால் நீங்கள் அதை ஒரு கனவை போன்று காண்பீர்கள் என்ற கவிதையை படுத்திவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தை முகாமைப்படுத்துகின்ற விடயத்திலே சிறந்த உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரத்தை நல்ல விடயங்களை செலவழித்திருக்கிறார்கள், ஓய்வெடுத்திருக்கிறார்கள், நல்ல வணக்க வழிபாடுகள் நடுநிலையாக நேரங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்தையும் வீணாக கழிக்க மாட்டார்கள், தேவையான விடயங்களைத்தான் செலவழிக்கக்கூடியவர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை பின்பற்றிக் கொள்ளுங்கள், நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று கூறி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் சில வருடங்கள் கழிந்து விட்டன, நீங்கள் இந்த பூமியில் சென்று அநியாயம் பொய்ப்பிக்கக்கூடியவர்களுக்கு எப்படி முடிவு ஏற்பட்டது என்பதை பாருங்கள். இது மனிதர்களுக்கு தெளிவாகவும் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் தக்வாதாரிகளுக்கு படிப்பினையாக இருக்கும் என்ற வசனத்தை ஓதி துவா செய்து குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு அப்துல் ரஹ்மான் சுதைஸ் அவர்கள் விடைபட்டு சென்று இரண்டாவது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தி செய்த பின்பு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த கோடை கால விடுமுறையில் நடைபெறக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் சந்தோஷங்களை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய விடயங்கள், திருமண வைபவங்கள். யார் இந்த காலகட்டத்தில் திருமண வைபவங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள்? திருமணங்களை நடத்துகின்ற போது இஸ்லாமிய வரையறைகளை
பேணுகின்ற விடயத்தில் அல்லாஹ் அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை அவர்கள் பயந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். நடுத்தரமாக வீண் விலையும் செய்யக்கூடாது, காசை வீணாகரிக்கக்கூடாது. நல்ல நோக்கத்துக்காக வேண்டிய திருமணங்களை நாங்கள் செய்ய வேண்டும். வீண் விரயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பாவமான காரியங்கள் எங்களுடைய வைபவங்களில் இடம்பெறக்கூடாது. அதே போன்று மகரை, அதாவது மகருடைய எண்ணிக்கையை கூட்டிவிடுவதை நாங்கள் கூட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று திருமண வயதை அடைந்தும் திருமண செய்ய முடியாமல் தவிர்க்கக்கூடிய, அதாவது திருமணம் செய்ய முடியவதற்கான வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய, அந்த வயதை அடைந்தும் திருமணம் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அந்த விடயத்துக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் எங்களுடைய திருமணங்களை நாங்கள் நடுத்தரமாக பாவங்கள் இல்லாமல் வீண்விரயம் இல்லாமல் கழிக்க நாங்கள் வேண்டும். அந்த திருமண வைபவங்கள் நடைபெறக்கூடிய விடயங்களை நாங்கள் ஃபோட்டோ பிடித்து அவைகளை சமூக வலைத்தளங்களினூடாக பரப்புவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அடியார்களே, காலங்கள் செல்வதோடு நாங்கள் இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். பிலஸ்தீனுடைய பிரச்சினை, அது எங்களுடைய அக்ஸா, மனிதனுடைய உணர்வுகளை அது கலந்திருக்கிறது. அதை நாங்கள் முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் கருதுகிறோம். அதற்கான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும். பிளவுகளை, பிரச்சனைகளை விட்டு நாங்கள் தவிர்ப்பதற்கும் சமாதானத்தை உலகத்தில் பரப்புவதற்குமான சரியான தீர்வுகளை நாங்கள் காண வேண்டும். அல்லாஹு தஆலா நாங்கள் செய்கிற நல்ல அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு அதுக்கான கூலி அல்லாஹ் எங்களுக்கு வழங்க வேண்டும். அல்லாஹ் எங்களுடைய ஆசைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் வாழக்கூடிய, இப்போது வாழ்ந்திருக்கக்கூடிய நாட்களை சென்ற நாட்களை விட சிறந்ததாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட ஒரு துஆவை செய்து ஹத்தீப் அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா விட்டு விடைபெற்று சென்ற அடுத்ததாக நேர்களுக்கு நாங்கள் புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை முடிப்பதற்கு இருக்கின்றோம். அதற்கு முன்னால் ஒரு இடைவேளை.